கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பாருங்க ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடக்க போகுது. இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்குது. அது நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினா இந்த பதிவு உங்களுக்கானது. இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் புதிய நம்பிக்கை ஒன்று ஆரம்பிக்குது. நீங்கள் காத்திருந்த சில விஷயம் இப்போ மெதுவாக உங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். நீங்கள் எப்பவும் போல் கடுமையாக உழைங்க. உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இப்போ கிடைக்கும். பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மை கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய சூழல் அமைஞ்சிருக்கு. அதை எப்படி நீங்கள் தக்க வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும். இந்த பதிவில் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரகசியத்தையும் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சில தடைகள் வருது. ஆனால் அந்த தடைகள் உங்களை தடுக்க வரலை, இன்னுமே உங்களை ஸ்ட்ராங்காக்க வருது. அப்படிங்கிறத நீங்கள் நம்பிக்கையோடு உணர்ந்து செயல்பட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். கன்னிராசிக்காரங்க, நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே, நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சியுமே பெரிய வெற்றிக்கான அடிப்படை. அதனால் தைரியமாக உங்களுக்கான செயல்களில் ஈடுபடலாம். ஓவர் திங்கிங்கை மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது. உங்கள் திறமை மேலே முதல்ல நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். அப்போ தான் நல்லது நடக்கும். ஸ்லோவாக போனாலும் ஸ்டெடியாக போகக்கூடிய ராசி இந்த கன்னிராசி. நிதானமாக நடந்தாலும் நேராக நடந்து உங்கள் வெற்றி பாதையை நீங்களாக உருவாக்கக்கூடியவங்க. இந்த மாதம் உங்களுக்கு மாற்றத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் ஒரு சரியான வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. அப்படிப்பட்ட கிரக சூழல் உருவாகியிருக்கு. இந்த சூழலால் இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கன்னிராசிக்காரங்க புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற நீங்கள் புதன்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான நன்மையை ஏற்படுத்தும். சிவபெருமான வழிபாடு செய்யும் பொழுது ஓம் நமசிவாயா மந்திரத்தை உச்சரிக்கிறது நல்லது. அதுவும் 27 முறை உச்சரித்து வழிபடுவது அது அற்புதமான நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். அப்படி பதிவு பண்ணும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு பதிவு பண்ணுங்கள். உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே விரைவில் உங்களை வர தொடங்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணியே ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். அலைய வேண்டியது கிடையாது. இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. சரி வாங்க, நாம் இப்போ உங்களுக்கான கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த சூழல் என்ன மாதிரியான மாற்றத்தை உண்டாக்கி தரப்போகுது அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்கலாம். இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இந்த அஷ்டமஸ்தானம் இருக்குல்ல, அதில் செவ்வாய் இருக்கார். அடுத்தது இந்த பாக்கியஸ்தானம், அங்கே சூரியன். அதுக்கப்புறம் தான் தொழில் ஸ்தானம். இந்த தொழில் ஸ்தானத்தில் பாருங்கள் உங்கள் ராசி அதிபதி புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன் கூடவே இருக்கிறாரு. அடுத்த ஸ்தானம் லாபஸ்தானம், அங்கே குருவும். அயன சயன போகஸ்தானத்தில் கேதுவும், தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரனும், ரணருண ரோகஸ்தானத்தில் தான் ராகு இருக்கிறாரு. அடுத்தது பாருங்கள் இந்த கலசஸ்தானம், இங்கே சனி பகவான் அமைஞ்சிருக்கிறாரு. சனி பகவான் தொழில்காரகனாக இருக்கிறாரு. அந்த சனி பகவான் உங்களுக்கு இப்போ கலஸ்திரஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரங்கள் சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்திலேருந்து பாக்கியஸ்தானத்துக்கு போகிறாரு இந்த மாதம். அதே போல் சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திலேருந்து தொழில்ஸ்தானத்துக்கு வராரு. செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்திலேருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறி போகிறாரு. இப்போ சொன்ன கிரக நிலைகள் இந்த மாற்றங்களை இந்த மாதம் பெறப்போகுது. இந்த மாற்றங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை தருது அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஒரு முறை யோசித்து செய்ய மாட்டீங்க. பல முறை யோசித்து சிந்தித்து சரியாக இருக்குமா அப்படின்னு பார்த்து பண்ணுவீங்க. எதையுமே ஒரு முறை பார்த்தாலே அதை பற்றி முழுமையான ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களாக கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க. நீங்கள் உழைச்சி உயரணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்களாகவும் இருக்கீங்க. இந்த மாதம் பாருங்கள், உங்களுக்கு இப்போ சொன்னுள்ள கிரகநிலை இதை ஆராய்ச்சி பார்க்கும்போது இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி குறையுது. இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுமே உங்களை விட்டு முழுமையாக நீங்குது. பணவரத்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். ஏன் இந்த குழப்பம் வருது, ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. நீங்கள் நார்மலாக செஞ்சுட்டு இருந்த வேலையிலேயே நிறைய குழப்பம்லாம் வந்திருக்கும். அந்த குழப்பத்துக்கான தீர்வு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆமாம், பிரச்சனை படிப்படியாக குறையும். இதனால் பாருங்கள், தொழில் வியாபாரத்தில் முழுமையாக கவனம் செலுத்தினா போதும். தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். பண வரத்துமே நீங்கள் நினச்சது போல் சிறப்பாக அமையும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி திட்டமிட்டு, அதாவது பிளான் பண்ணி பண்ணணும். அப்படி நீங்கள் திட்டமிட்டு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம்.
அதே போல் பயணங்கள் திடீர்னு வரும். பயணங்களாலையுமே உங்களுக்கு நன்மை இருக்குது, பயப்பட தேவையில்லை. சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க பாருங்களேன், அந்த மாதிரியான அமைப்பு. இதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் வாக்கு கொடுத்துட்டு ஒரு விஷயத்துக்காக சப்போர்ட்டாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு சூழல் அந்த மாதிரி அமைஞ்சிருக்காது. அதனாலேயே நிறைய மன உளைச்சல் வந்திருக்கும். ஆனால் இப்போது உங்களுக்கு கிரக சூழல் ரொம்பவுமே நல்லாயிருக்கு, கவலைப்படாதீங்க. தொட்டது தொடங்கும், சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. நினச்ச விஷயத்தில் சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெற முடியும். மற்றவங்க மேலே உங்களுக்கு பாருங்கள், இப்போ இன்னுமே இறக்கம் நிறைய இருக்கும். இப்பயே இறக்கப்படுறவங்க தான் இந்த மாதம் இன்னுமே கொஞ்சம் ஏழை எளியவங்களையோ முடியாதவங்களையோ பார்த்தா இறக்கப்படுவீங்க. அதே போல் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைக்கான தீர்வு இப்போ கிடைக்கிறதுனால மனசு ஒரு சந்தோஷமாக இருக்கும். வழக்கு விவகாரம் ஏதாச்சும் நிலுவையில் இருக்கா, கண்டிப்பாக இந்த மாதம் அதை நீங்கள் செயல்படுத்துங்க. சாதகமான சூழலை நீங்கள் பெறலாம். தொழில் வியாபாரம் இது ரெண்டுமே இப்போ உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறதுனால பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணால் லாபத்தை அதிகரிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதம் பணம் பல வழியிலையுமே வந்து சேரும். தடைப்பட்டு போன பண வரத்து சீராக கிடைக்கும். வராது அப்படின்னு நினச்சிருந்த வருமானம் கூட இப்போ வந்து சேரும். யாருக்காச்சும் காசு கொடுத்துட்டு திரும்ப வாங்கவே முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, இந்த மாதம் நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக அவங்க தருவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பண பிரச்சனைகள் பெரும்பாலும் உங்களை விட்டு தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குலதெய்வ வழிபாட்டை புதன்கிழமையில செய்யலாம். அது இன்னுமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். சிவபெருமான் வழிபாடோடு சேர்த்து இந்த குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. நன்மையை நீங்கள் எல்லா விதத்துலையுமே பெறலாம். எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால தான். அடுத்து இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வீட்டுக்கு தேவையான பொருளை தங்கு தடை இல்லாமல் சிறப்பாக வாங்கி குடும்பத்தில் இருக்கிறவங்கள மகிழ்ச்சி அடைய செய்ய போகிறீங்க. பிள்ளைங்க வழியில் வேணால் சின்ன சின்னதாக கசப்பூட்டக்கூடிய சம்பவம் நடக்கலாம். ஆனாலும் பெருசாக பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு அனுகூலமான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைங்க விஷயத்தில் மட்டும் கவனமாக்குறது நல்லது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கான பணிகளில் முழு மூச்சாக செயல்பட்டால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலனை பெறலாம். கூட வேலை செய்கிறவங்கள மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. அடுத்து அஸ்தம். இந்த மாதம் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடுமான வரைக்கும் முயற்சிகள், சிறப்பான ஆலோசனை இது ரெண்டும் இருந்தால் நல்லது. நல்ல ஒரு ஆலோசனையோடு புதிய முயற்சிகளில் ஈடுபடுங்க. வரவு செலவு இருக்குல்ல, அதை சரியாக வச்சுக்கோங்க. வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது கவனமாக இருங்க. நெருப்பு தொடர்பான வேலையில் இருக்கிறவங்களுமே கொஞ்சம் கவனமாக்கணும். அதே போல் கலைஞர்களுக்கு நல்ல ஒரு பெருமையும் நல்ல ஒரு உயர்வும் ஏற்படக்கூடிய சிறப்பான காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்கள், இந்த சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கௌரவம் உயருது, விரும்பிய பதவி உயர்வு கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுவுமே வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக மாறும். உங்களோட பொருளாதாரத்தில் வலிமை அதிகரிக்கும். சிறப்பான உயர்வு எல்லா வகையிலுமே வரும். கவனமாகவும் முன்னெச்சரிக்கையும் எல்லா விஷயத்திலுமே செயல்பட்டால் நல்ல ஒரு உயர்வை நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் பெறலாம். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் ஆரம்பிச்சிருக்குங்க. அதனால் பெரும்பாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே பொறுமையாக நிதானமாக பிளான் பண்ணி பண்ணுறது நல்லது. பிரச்சனை வருது அப்படின்னா கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து தீர ஆலோசனை செஞ்சு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். வீடுகள்லையுமே விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. கோபத்தை தவிர்க்கிறது சிறப்பு. எதிரில் இருக்கிறவங்களோட செயல்கள் தேவையில்லாமல் கோபத்தை தூண்டும்படி இருக்கும். ஆனாலும் விட்டு கொடுத்து பொறுமையாக செயல்பட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை அப்படிங்கிறத நீங்கள் பெற முடியும். அதே போல் இந்த கன்னிராசியில் இருக்கிறவங்க பாருங்கள், கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிறைய பிரச்சனைக்கான தீர்வை இந்த மாதம் பெற போகிறீங்க. உங்களாலேயோ உங்கள் சுற்றி இருக்கிறவங்களாலேயோ ஏதாவது ஒரு வகையில் பாருங்கள் நிரந்தர தீர்வு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும். அதுவும் முக்கியமாக பண விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் நிதானமாக செயல்படணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குறது, அதுக்கப்புறம் கடன் கொடுக்கறது, இந்த ரெண்டு விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் ஏதாவது பயணம் செய்கிறீங்க அப்படின்னா வண்டி வாகனத்தை சரி பார்த்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்ககிட்டையுமே அனுசரணையாக நடந்துக்கோங்க. அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி செய்ய பாருங்கள். அதே போல் அவங்கக்கிட்ட தேவையில்லாத மனஸ்தாபத்தையோ வாக்குவாதத்தையோ உண்டாக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த ஒரு சூழல் உங்களுக்கு பெரியவங்களோட ஆசையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இது நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரும். அதனால் தேவையில்லாமல் பெரியவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு பிரச்சனைகளை ஈடுபடாமல் அதை தவிர்க்கிறது சிறப்பானதாக இருக்கும். குழந்தைகள்கிட்டையுமே அன்பாக நடந்துக்கோங்க. அவங்களோட செயல்கள் தேவையில்லாமல் கோபத்தை தூண்டும். ஆனாலும் அவங்களோட போக்கிலேயே விட்டு பிடிக்கணும். எல்லா வகையிலுமே நீங்கள் இந்த மாதம் பொறுமையாகவும் நிதானமும் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பான உயர்வையும் வெற்றி வாய்ப்பையும் உண்டாக்கலாம். வியாபாரிகள் கூட உங்கள்
கஸ்டமர்கள் கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கணும். நிறைய சலுகைகளை கொடுங்க. சிறப்பான வருமானம் உண்டாகும். லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பிளான் பண்ணி பண்ணுங்கள். தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் கன்னிராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.